சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோம்னா எல்லாத்தையுமே அறுத்து தள்ளிடுவோம், எல்லாத்தையுமே கீழ்ச்சி தள்ளிடுவோம் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருந்தாரு. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா, முதலமைச்சராக ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறமா தமிழகத்துல எவ்வளோ கொலை, எவ்வளோ கற்பழிப்பு, எவ்வளோ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். தமிழகத்துல பெண்களுக்கு எதிராக யாராச்சும் குற்ற சம்பவங்களை ஈடுபட்டாங்கன்னா அவங்கள நாங்க இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஐயா, முதல்வர் ஐயா, ஸ்டாலின் ஐயா, திராவிட மாடலின் தந்தையே, உங்களுடைய இரும்பு கரம் என்னாச்சு? எங்க போச்சு? உங்க இரும்பு கரம் துருப்பிடிச்சு போச்சா? இல்ல ஊபிஸ்கள் எவனாச்சும் உங்க இரும்பு கரத்தை திருடிட்டு போயிட்டு கைலாங்கடல போட்டு கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டானுங்களா? எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இளமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். வெறும் 2 வயசான ஒரு பச்சிளம் குழந்தைய திமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி அந்த குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான். பாவம், அந்த குழந்தை செத்தே போயிடுச்சு. தமிழகத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும் பொழுது அந்த விவகாரத்துல எப்படி திமுக காரணங்க மாற்றாங்க? குழந்தைகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நடக்கும் பொழுது அந்த விவகாரத்திலையும் எப்படி இந்த திமுக காரணங்க மாற்றானுங்க? அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொட்டு இந்த 2 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமையால இறந்து போயிருக்கு இல்லையா, இந்த விவகாரம் வரைக்கும் திமுக காரன் தான் மாட்டியிருக்கான். கிருஷ்ணகிரி மாவட்டத்துல திமுக இளைஞரணி பொறுப்பாளரா இருக்கக்கூடிய பெரிய நாயகம் அப்படின்ற ஒரு கேடுகட்ட ஈன பிறவி 2 வயசுடைய ஒரு பச்சிளம் குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்திருக்கு. இவ செஞ்ச கேடுகட்ட காரியத்தினால பாவம் அந்த குழந்தை செத்தே போயிருக்கு. இத வெறும் பாலியல் வன்கொடுமையா மட்டும் நாம பார்க்க கூடாது. திமுக ஆட்சியின் கீழே தமிழகம் என்ன நிலையில இருக்கு அப்படின்றதையும் நாம பார்க்கணும். திமுக ஆட்சியின் கீழே பெண்களுக்கு மட்டும் கிடையாது, குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அடிக்கடி எதிர்கட்சிக்காரங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது இப்போ நிரூபணமாயிருக்கு, மறுபடியும் நிரூபணமாயிருக்கு. இறந்து போன அந்த குழந்தையுடைய தாய் கூட இந்த பெரிய நாயகம் அப்படின்ற இந்த ஈன பிறவி திருமணம் கடந்த உறவு வச்சிருந்தான். இப்போ இவ செஞ்ச கொடூரத்துக்கு இவன் மீது போக்சோ வழக்கு போடப்பட்டிருக்கு. இவனை தூக்கி உள்ளேயும் போட்டிருக்காங்க. இறந்து போன அந்த குழந்தையோடைய அம்மா அப்பா அவங்க 2 பேருமே லவ் மேரேஜ் தான் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ சம்திங் சண்டை வந்திருக்கு. சண்டைக்கு அப்புறமா அந்த பொண்ணு தன்னுடைய 2.5 வயசு குழந்தைய, பெண் குழந்தைய தூக்கிட்டு அவ அம்மா வீட்டுக்கே போயிருக்கா. கடந்த டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி குழந்தைக்கு வலிப்பு வந்திருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பலனின்றி அந்த குழந்தை இறந்து போயிருக்கு. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனேயே அந்த குழந்தையோடைய அப்பா அவர் என்ன பண்ணியிருக்காரு, குழந்தையோட இறப்புல எனக்கு சந்தேகம் இருக்கு, அதனால இந்த வழக்கை நீங்க எடுத்து விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அவருடைய அந்த ஒரு குற்றச்சாட்டை ஏற்று தமிழக காவல்துறை உடனடியாக வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் ஆரம்பிச்சிருக்காங்க. குழந்தைய போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல குழந்தையோட உடம்புக்குள்ள, அதாவது உள்காயங்கள் அதிகமா ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் தமிழக காவல்துறை விசாரணை பண்ணியிருக்காங்க. அந்த விசாரணையில அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்களை அவங்க வெளியிட்டிருக்காங்க. அவங்க வெளியிட்ட விஷயம் என்னன்னா, இறந்து போன அந்த குழந்தையோடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த திமுக இளைஞரணி நிர்வாகியா இருக்கக்கூடிய பெரிய நாயகம் இந்த ஈன பிறவிக்கும் கள்ளக்காதல் ஏற்பட்டிருக்கு. அந்த பொண்ணு இல்லாத நேரத்துல இந்த கேடுகட்ட ஈன பிறவி இவன் என்ன பண்ணிருக்கான், அந்த பச்சிளம் குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கான். மிருகமா மாறி ரொம்ப ரொம்ப மோசமான கொடூரமான விஷயங்கள் அவன் பண்ணியிருக்கான். இவ செஞ்ச காரியத்தினால அந்த குழந்தை பாவம் செத்தே போயிருக்கு. இந்த எல்லா விஷயத்தையுமே தமிழக காவல்துறை பதிவு பண்ணியிருக்காங்க. இவன் மேல, இந்த திமுக இளைஞரணி பொறுப்பாளரா இருக்கக்கூடிய பெரிய நாயகம் மேல போக்சோ வழக்கு பதிவு செஞ்சு அவனை தூக்கி சிறையிலையும் இப்ப போட்டிருக்காங்க. இப்போ நாம கொஞ்சம் டேட்டாவை பார்க்கலாம். 2020 இருந்து 2024 வரைக்கும் தமிழகத்துல பெண்களுக்கு எதிராக நடந்த குற்ற சம்பவங்கள், குழந்தைகளுக்கு எதிராக நடந்த குற்ற சம்பவங்கள் இது தொடர்ந்து ஏறிக்கிட்டே போயிருக்கு. அந்த டேட்டாவை சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. ஃபர்ஸ்ட் கற்பழிப்பு சம்பவங்களை குறித்து பார்க்கலாம். 2020ல 404 நிகழ்வுகள் நடந்திருக்கு. 2021ல 442, 2022ல 442, 2023ல 406, 2024ல 471, 2023ல மட்டும் கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் வரதட்சணை கொடுமையால நடந்த மரணங்கள் 2020ல 40,
2021ல் 27, 2022ல் 29, 2023ல் 11, 2024ல் 7. அதுக்கப்புறம் கணவன் மற்றும் கணவருடைய குடும்பத்தினரால துன்புறுத்தப்பட்ட பெண்கள், கல்யாணம் ஆயிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நடந்த கொடூரங்கள், அதை வழக்கு பதிவாக செஞ்சுருப்பாங்க. அதோடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2020ல் 689, 2021ல் 875, 2022ல் 1043, 2023ல் 1017, 2024ல் 870. இந்த விஷயத்துல மட்டும் எப்படி இவ்வளோ வழக்கு பதிவுகள் நடந்திருக்குன்னா, இதுக்கான காரணம் சீரியல். இந்த சன் டிவியில், விஜய் டிவியில் வர சீரியல்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான். அவனுங்க பண்ணுற காரியத்தினால தான் இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ரைட்டு. அடுத்ததாக பெண்களை டார்ச்சர் பண்ணுறது, அதாவது துன்புறுத்துறது. 2020ல் 892, 2021ல் 1077, 2022ல் 1414, 2023ல் 1650, 2024ல் 1885. இப்போ ஒட்டுமொத்தமா பெண்களுக்கு எதிராக நடந்த குற்ற சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 2020ல் 2025 வழக்கு பதிவுகள் செய்யப்பட்டிருக்கு. 2021ல், அதாவது திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா 2421, ஓகேங்களா. 2022ல் அது அப்படியே 2928 அதிகமாயிருக்கு. 2023ல் 3084 அதிகமாயிருக்கு. 2024ல் 3233 அதிகமாயிருக்கு. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட 59.7% அதிகமாயிருக்கு. உயிர் கடைசியா உடம்புல ஒட்டிட்டு இருக்குல்ல ஒரு துளி, அந்த ஒரு துளி உடம்புல உயிர் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த கடைசி நிமிடம் வரை இந்த மண்ணுக்கான, இந்த மக்களுக்கான அரசியலை நான் இன்னும் சத்தமா பேசுவேன். பெண்களுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு குற்ற சம்பவங்கள் நடந்ததுன்னா நாங்க அதை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஆனா திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத பாருங்க. திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா பாலியல் குற்றங்கள் ரொம்ப ரொம்ப ஆபத்தான அளவுல அதிகரிச்சுட்டே இருக்கு. தமிழக காவல்துறை வெளியிட்ட டேட்டாவை பார்க்கும் பொழுதும் நமக்கு அதுதான் தெரியுது. 2020லிருந்து 2024 வரைக்கும் போக்சோ வழக்குகள் சுமார் 125% அதிகமாயிருக்கு. அதாவது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இவ்வளோ சதவீதம் அதிகமாயிருக்கு. அதே நேரத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கிட்டத்தட்ட 60% அதிகமாயிருக்கு. இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இது சாதாரணமானது கிடையாது. இதை நாம கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பார்க்கணும். ஏன்னா இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணமே திமுகவின் நிர்வாக திறன் இல்லாம இருக்கிறது தான். அதாவது அவங்களுடைய வக்கற்ற நிர்வாகம் தான் இது மாதிரியான குற்ற சம்பவங்கள் நடக்கிறதுக்கு காரணமாவே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம குற்றவாளிகளை அரசியல் ரீதியாக பாதுகாக்க இவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் எடுத்துக்கோங்க. குற்றவாளிகள் ஒரு அரசியல் சார்போட இருந்திருக்காங்கன்னா அவங்க செய்த குற்றங்கள் மறைக்கப்படுது. அப்படி இல்லைன்னா அவங்க மறைக்கப்படுறாங்க. இது மாதிரி பாலியல் குற்றங்கள்ல திமுக காரணங்க ஈடுபடுறது இது தற்செயலா நடக்கிற விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. தொடர்ந்து இது மாதிரியான நிகழ்வுகள்ல திமுக காரங்க சம்மந்தப்பட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு 2-3 இன்சிடென்ட்டை மட்டும் பார்க்கலாம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம், ஞானசேகரன் அப்படின்றவன் என்ன பண்ணா? அதுக்கப்புறம் அரக்கோணம்ல கல்லூரி மாணவிய திமுக பிரமுகர் தெய்வ செயல், அந்த ஆளு பேரு தெய்வ செயல், அவ என்ன பண்ணா? நெக்ஸ்ட் திமுக பிரமுகரான ரமேஷ் அப்படின்ற ஒரு ஈன பிறவி வெறும் 15 வயதான ஒரு சிறுமிய விபச்சாரத்துல ஈடுபடுத்தி அதன் மூலியமா அவன் காசு பார்த்திருக்கான். போனஸ் பாயிண்ட், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். கனிமொழி அம்மையார் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில அங்க பாதுகாப்புக்காக வந்த பெண் காவலரை பாலியல் ரீதியில சீண்டியிருக்கானுங்க திமுக ஊபிஸ்கள். அங்க திமுக எம்பி பேசிட்டு இருக்கும் பொழுது இங்க பெண் காவலரை சீண்டி இருக்கானுங்க. அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில நினைக்கிறேன் ஒரு பெண் காவலரை ஒரு திமுக பிரமுகர் பப்ளிக்ல அரைஞ்சிருக்கான். இதெல்லாம் நடந்தது எப்போ? திமுகவுடைய ஆட்சி காலகட்டங்கள்ல. இப்ப சொன்னது எல்லாமே ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான், ஒரு 4-5 தான் சொல்லியிருப்பேன். ஆனா நீங்க தேடி பாருங்க, உங்களுக்கு மானாவரியா ஏகப்பட்ட செய்திகள் கிடைக்கும். இது திராவிட மாடல், பெண்களுக்கான பாதுகாப்பான மாடல், இங்க மட்டும்தான் உலகத்திலே பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. ஆனா அவருடைய ஆட்சியின் கீழே தான் இவ்வளோ விவகாரங்கள் நடந்திருக்கு. இவ்வளோ மோசமான சம்பவங்கள் தொடர்ந்து தமிழகத்தில் நடந்துகிட்டே இருக்கு. ஆனாலும்
இது திமுக தலைவர்களை பாருங்களேன், கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம மேடைகள்ல ஏறி வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்ற மாதிரிலாம் கோஷம் போடுறாங்க. தமிழகத்துல மட்டும்தான் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி பச்சையா புழுகுறாங்க. இதுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னைத்தானே திராவிட தந்தை, திராவிட அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாரு. எப்படி சார் உங்களால இப்படிலாம் சொல்லிக்க முடியுது? உங்களுடைய ஆட்சியின் கீழ பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்ல அப்படின்ற மாரி செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஆனா நீங்க என்னடான்னா, திராவிட தந்தைன்னு உங்கள நீங்களே சொல்லிக்கிறீங்க. குற்ற சம்பவங்கள்ல, முக்கியமா பாலியல் குற்ற சம்பவங்கள்ல, குழந்தைகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள்ல திமுக காரனுங்க சம்மந்தப்பட்டிருந்தானுங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்ச அளவு அந்த செய்திய மறைக்க தான் பார்க்குறாங்க. அப்படி இல்லன்னா, அவன் திமுக காரனே கிடையாது. இவங்க எல்லாருமே இட்டு கட்டி பேசுறாங்க அப்படின்ற மாரி பொய்ய பரப்புறீங்க. ஏன் இப்படிலாம் பண்றீங்க? ஏன் இது மாரிலாம் சொல்றீங்க? உண்மையாலேயே உங்க கட்சிக்காரனுங்க இது மாரி பண்ணியிருந்தானுங்கன்னா, இவன் என் கட்சிக்காரன் தான். அவன் இது மாரி தப்பு பண்ணியிருக்கான். அவன் மீது நாங்க கடுமையான நடவடிக்கை எடுப்போம், எடுத்திருக்கோம் பாருங்க அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருந்தீங்கன்னா, இன்னும் உங்க மேல நம்பிக்கை அதிகமாயிருக்கும். மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஒண்ணு அவன் என் கட்சிக்காரனே கிடையாதுன்னு சொல்றீங்க. அப்படி இல்லன்னா, நடந்த அந்த ஒரு நிகழ்வ மூடி மறைக்க தான் பார்க்குறீங்க. மேடைகள்ல பேசும்பொழுது மட்டும் இந்த திமுக தலைவர்கள் தந்தையாக நான் இருக்கிறேன், சகோதரனாக அவர் இருக்கிறார் அப்படின்ற மாரி பயங்கரமா நாடகம் ஆடுறாங்க. உண்மையாலேயே நீங்க அந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்தீங்கன்னா, உங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய மக்களை இப்படி தான் பாதுகாப்பீங்களா? பாருங்க, பெண்கள், குழந்தைகள் கஷ்டப்படுறாங்க, அவதிப்படுறாங்க. கொஞ்சம் கீழ குனிஞ்சு பாருங்க. என்ன மாரியான விவகாரங்கள் தமிழகத்துல நடந்துட்டு இருக்கு அப்படின்றத தயவு செய்து கண்ண தொறந்து பாருங்க. வெறும் முரசொலிய மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. வேற 4 நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க. சோசியல் மீடியால பாருங்க. என்ன மாரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத தயவு செய்து பாருங்க சார். சும்மாவே இந்த எதிர்க்கட்சிக்காரங்க திமுகவ போட்டு கிழிக்கிறாங்க. கிழின்னு கிழிக்கிறாங்க. இவங்க செஞ்ச கேடுகெட்ட காரியங்கள ஆதாரத்தோட வெளியிட்டு திமுகவ நாரடிக்கிறாங்க. இதுல இது மாரியான காரியங்கள் இப்போ வெளிய வந்துட்டு இருக்கு. இவனுங்க செஞ்ச வேலைகள் எல்லாமே இப்போ வெளிய வந்துட்டு இருக்கு. நீங்க வேணா பாருங்க, தேர்தல் நேரத்துல இந்த திமுகவினர் பிரச்சாரம் பண்றதுக்கு வீடு வீடா, தெரு தெருவா போவாங்க இல்லையா? அந்த நேரத்துல எதிர்க்கட்சிக்காரங்க, எங்க வீட்ல பெண்கள், குழந்தைகள் இருக்கிறார்கள். சோ திமுக காரனுங்க ஓட்டு கேட்டுலாம் இந்த பக்கம் வந்துராதீங்க. வந்து கதவு கிதவெல்லாம் தட்டிடாதீங்க அப்படின்ற மாரி போஸ்டர் ஒட்ட போறாங்களா இல்லையா அப்படின்றத மட்டும் பாருங்க. வந்தே